வணக்கம். வெளியில நடக்கிற போரை விட நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போர் தான் ரொம்ப பயங்கரமானது இல்லையா? அந்த கண்ணுக்கு தெரியாத போரை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பத்தி தான் இந்த தொகுப்புல நாம அலச போறோம். மனித மனதின் ஆழமான உளவியல் கட்டமைப்பே பழங்கால ஞானத்தோட உதவியோட எப்படி புரிஞ்சுக்கலான்னு வாங்க பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? திறமையும் கடின உழைப்பும் இருந்தா வாழ்க்கையில ஈஸியா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையிலே ஒரு பெரிய கற்பனை தாங்க. ஏன்னா நம்மளோட உண்மையான போர் வெளி உலகத்துல இல்ல, நமக்கு உள்ளதான் நடந்துட்டு இருக்கு. இதை நாம முதல்ல முழுமையா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தினமும் காலையில எழுந்த உடனே நாம யாரை எதிர்கொள்றோம் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத சில எதிரிகளை தான். அந்த ஓவர் திங்கிங், நம்ம மேலேயே நமக்கு இருக்கிற சுய சந்தேகம், கடந்த கால தோல்விகளோட பாரம், அப்புறம் மத்தவங்க சொல்ற அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ், இது எல்லாமே தான் அந்த எதிரிகள். மகாபாரதம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. உங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கலன்னா உங்களோட அசாத்தியமான திறமை கூட ஒரு சாபமா மாறிடும். உழைப்பும் மொத்தமா வீணா போயிடும். சரி, இத பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வரலாற்றிலேயே மிக கொடூரமான அவலநாயகனான கர்ணன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். வெளியில இருந்து கிடைக்கிற அங்கீகாரத்தை தேடுறதால வர்ற ஆபத்து எப்படிப்பட்டதுங்கிறத கர்ணனோட வாழ்க்கை நமக்கு தெளிவா காட்டுது. கர்ணனை பத்தி உங்களுக்கே தெரியும். அவருக்கு நிகர் அவர்தான். தன் குருவோட தூக்கம் கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வண்டு தன்னோட தொடைய கொடைஞ்சு ரத்தம் குடிச்சப்போ கூட அசையாம அந்த வலியை தாங்கிக்கிட்டாரு. மனுஷனால யோசிச்சு கூட பார்க்க முடியாத சகிப்புத்தன்மை அது. ஆனா இவ்ளோ பெரிய பலம் இருந்தும் அவருக்கு ஒரு பயங்கரமான பலவீனமும் இருந்துச்சு. அவரோட ஒட்டுமொத்த அடையாளமுமே கோவம், பழிவாங்கிற எண்ணம், அப்புறம் தன்னை அவமதிச்ச இந்த உலகத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது அங்கீகாரத்தை வாங்கணுங்கிற வெறி, இது மேலதான் கட்டமைக்கப்பட்டிருந்தது. இதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? குருக்ஷேத்திர போர்க்களத்துல ஒரு மிகப்பெரிய உளவியல் ரீதியான அழுத்தத்துக்கு, சைக்கலாஜிக்கல் பிரஷருக்கு கர்ணன் ஆளானப்போ அவருக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாமே மறந்து போச்சு. அவரோட தேர்ச்சக்கரம் சேத்துல மாட்டிக்கிச்சு. அந்த சேரு வேற ஒன்னும் இல்லைங்க, அவரோட மனசுக்குள்ள அவர் சுமந்துட்டு இருந்த கடந்த காலத்தோட கசப்பான நினைவுகளும் ஆறாத காயங்களும் தான். அடித்தளம் சரியில்லாததால அவரோட மொத்த திறமையும் அந்த ஒரு இடத்துல அப்படியே வீணாக்கி போச்சு பாருங்க. இப்போ அப்படியே இதுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்த பார்ப்போம். ஒரு சரியான மனநிலை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த அர்ஜுனன் கட்டமைப்பு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். துரோணாச்சாரியாரோட அந்த புகைப்பெற்ற மரப்பறவை சோதனை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். தர்மன் என்ன பார்த்தா? மரத்தையும் சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்தார். துரியோதனனுக்கு இலைகளும் இறகுகளும் தெரிஞ்சது. ஆனா அர்ஜுனனை கவனிங்க, அவனுக்கு அந்த பறவையோட கண்ணு மட்டுமே தெரிஞ்சது. இது சும்மா ஒரு கவன குவிப்பு, ஃபோக்கஸ் பத்தின விஷயம் மட்டும் இல்லைங்க. தன் இலக்குக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் மூளையிலிருந்து கட் பண்ணி தூக்கி போடுற ஒரு அசாத்தியமான கலை இது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உலகத்தையே வெல்லக்கூடிய மாபெரும் வீரனான அதே அர்ஜுனனுக்கு கூட போர்க்களத்துல சொந்த பந்தங்களை எதிர்த்து நின்னப்போ ஒரு கட்டத்துல மனசு உடைஞ்சு போச்சு. எதிர்காலம் என்னாகுமோ, இந்த போரோட விளைவுகள் எப்படி இருக்குமோன்னு ஓவரா யோசிச்சதால அவருக்கு ஒரு பெரிய பேனிக் அட்டாக் வந்துருச்சு. அவரால தன்னோட வில்ல கூட தூக்க முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டார். இந்த மாதிரி ஒரு நிலைமையில கிருஷ்ணர் சும்மா சாதாரணமா பாசிட்டிவா இரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எந்த வெற்று அட்வைஸும் கொடுக்கல. மாறாக ஒரு அருமையான உளவியல் ரீதியான தீர்வை கொடுத்தார். புகழ், பணம் இல்ல தோல்வி பயம், இந்த மாதிரி எந்த விளைவுகளை பத்தியும் யோசிக்காத, உன்னோட தற்போதைய கடமை, அதாவது உன்னோட தர்மத்துல மட்டும் முழு கவனத்தையும் வை அப்படின்னு சொன்னார். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம மனம் ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லப்படுற உச்சக்கட்ட செயல்திறனை அடையும். இதுதான் உன்னதமான கவனக்குவிப்புக்கான ரகசியம். அடுத்து நாம பார்க்க போறது தருமனின் உத்தி. நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள தூண்டி விடும் போதோ கோபப்படுத்தும் போதோ அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு அட்டகாசமான மாஸ்டர் கிளாஸ் இது. 13 இது சும்மா ஒரு நம்பர் இல்லைங்க. தர்மன் அனுபவிச்ச 13 வருஷ வனவாசம், அந்த உளவியல் ரீதியான சித்திரவதையை குறிக்கிற நம்பர் இது. உடனடியாக போரிடாததுக்காக சொந்த குடும்பத்து ஆட்களே அவரை பார்த்து கோழேன்னு திரும்ப திரும்ப அவமானப்படுத்தினாங்க. அவர் நினைச்சிருந்தா உடனே உணர்ச்சி வசப்பட்டு அடிதடியில இறங்கியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன் செய்யல? இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தர்மனோட அமைதி பலவீனம் கிடையாது. அது ஒரு உத்திசார் சகிப்புத்தன்மை, ஸ்ட்ராட்டஜிக் என்டியூரன்ஸ். எதிரிகள் அவங்க பாட்டுக்கு திமிரா ஆடிக்கிட்டு இருக்கட்டும்னு விட்டுட்டு, ஒரு இருண்ட மேகம் எப்படி சத்தமில்லாம ஒரு பெரிய மின்னலை தனக்குள்ள சேர்த்து வைக்குமோ, அதுபோல தர்மன் அமைதியா தன்னோட பலத்தை கூட்டிட்டு இருந்தார். செம ஸ்ட்ராட்டஜி இல்ல? சரி, இப்போ இது அத்தனையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். நம்ம மனித மனசோட வரைபடமாவே செயல்படுற ஒரு அட்டகாசமான உருவகத்தை, மெட்டஃபரை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம். அந்த புகழ்பெற்ற தேர் உருவகத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. தேர் அப்படிங்கிறது நம்ம பௌதிக உடல். அந்த 5 குதிரைகளும் ஆசை, கோபம்னு நம்மள இழுக்கிற நம்மளோட ஐம்புலன்கள். கடிவாளம்தான் நம்ம மனம் மற்றும் உணர்ச்சிகள். உள்ள உட்கார்ந்திருக்கிற அர்ஜுனன் தான் நம்ம ஆன்மா. தேரை ஓட்டுற கிருஷ்ணர் நம்மளோட பேரறிவு, இன்டெலெக்ட்.
இப்ப சொல்லுங்க, ஆசை, கோபம் மாதிரி உணர்ச்சிகள் கிட்ட கடிவாளத்தை கொடுத்து குதிரைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ண நினைச்சா என்ன ஆகும்? கர்ணன் மாதிரி பாதையிலே விபத்துக்குள்ளாகி கீழே விழ வேண்டியதுதான். ஆனா அதே கடிவாளத்தை உங்களோட பேரறிவுகிட்ட கொடுத்து பாருங்க. எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம முழுமையான ஒழுக்கத்தோட இப்ப நாம என்ன செய்யணுங்கிற கடமையில மட்டும் கவனத்தை வச்சா இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உங்களை அசைக்க கூட முடியாதுங்க. உங்களுக்குள்ள நடக்கிற இந்த குருக்ஷேத்திர போரை ஜெயிக்கிறதுக்கான தெளிவான ஆக்ஷன் பிளான இதுதான். 1. மத்தவங்களுக்கு உங்களை நிரூபிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. 2. கடந்த காலத்துல நடந்த அவமானங்களோட பாரத்தை அப்படியே நெஞ்சிலிருந்து இறக்கி வச்சிருங்க. 3. உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த இலக்க, அந்த பறவையோட கண்ணை மட்டும் உற்று பாருங்க. இந்த தேடலை நாம நிறைவு செய்யற இந்த தருவாயில உங்ககிட்ட நான் ஒரு ஆழமான கேள்வியை கேட்க விரும்புறேன். இதோ உங்களுக்கான போர்க்களம் தயாரா இருக்கு. சங்கும் முழங்கிடுச்சு. சரியா இந்த நொடியில உங்களோட மனசுங்கிற கடிவாளத்தை யார் பிடிச்சிட்டு இருக்கா?